நாகப்பட்டினம் அருகே உள்ள பாலக்காடு கிராமத்தில் சாலை சீரமைப்பு பணிகள் தொடங்கி பல மாதங்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது குறித்து பலமுறை புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவில்பட்டி புது கிராமத்தில் வாக்களிக்க சென்ற மருதப்பன் என்பவரை நீங்கள் உயிரிழந்து விட்டதால் வாக்களிக்க முடியாது என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்ததால் அவர் அதிர்ச்சியடைந்தார். நான் என்ன பேயா என்று அவர் கேள்வி எழுப்பியதை அடுத்து கைரேகை பதிவை பெற்று அவரை அதிகாரிகள் வாக்களிக்க அனுமதித்தனர். ஓசூர் பேகப்பள்ளி பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த விஜயகுமார் என்ற இளைஞரும் அவரது 9 மாத கர்ப்பிணி மனைவி சந்தியாவும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர். இணையவழி வணிகத்தில் அதிக பணத்தை இழந்த விரக்தியில் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் 1,00,000க்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களின் பெயர்கள் தற்போது இல்லாமல் இருப்பது மர்மமாக இருப்பதாக கூறியுள்ள அவர் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகாரளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பேருந்து நிலையத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேருந்துகள் இயக்கப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட பயணிகளுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது இளைஞர் ஒருவர் பேருந்துகள் இயக்கப்பட்டால் நாங்கள் ஏன் போராடப் போகிறோம் என்று கூறியதால் ஆத்திரமடைந்த காவலர்கள் அவரை சாலையில் வைத்தே சரமாரியாக தாக்கியது அப்பகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் வைகை அணைக்கு நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற ஆண்டிப்பட்டியை அடுத்த ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த லோகேஸ்வரன், சுந்தரபாண்டி ஆகிய 2 கல்லூரி மாணவர்கள் தண்ணீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் இருவரது உடலையும் மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.